தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர். ஜெபிப்போமாக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். இறைவா, உமது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம். ஆமென். உலகில் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆம், அன்பான வானகத் தந்தையே, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். கொடுத்த புதிய உயிருக்கும் புதிய வாழ்க்கைக்கும் புதிய நாளுக்கும் நன்றி கூறுகிறோம். கடந்த நாளில் நீர் செய்த ஒவ்வொரு அற்புத அதிசய செயல்களுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் பராமரிப்புக்காகவும் நல்ல ஓய்வுக்காகவும் உறக்கத்திற்காகவும் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். புலர்ந்திருக்கின்ற இந்த புதிய விடியலில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மது தூய ஆவியானவருடைய கொடைகளால் எங்களை நிரப்பி எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள், பணிகள், பயணங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து எம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் தேவையான திருக்குடும்ப ஆசீர்வாதத்தை புனித சூசேப்பரின் வழியாக தந்து இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து மழையை தந்து எங்களை வலுப்படுத்த வேண்டுமாயிடம் வேண்டி எங்களை அர்ப்பணிக்கின்றோம். தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 12. இறை சொற்றொடர்கள் 44 50 முடிய. இயேசு உரத்த குரலில் கூறியது: என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டும் அல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரே காண்கின்றார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவரும் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவர். என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சேவையில் உப்பாக கரைவோம் நமது வாழ்க்கையில். ஆயராம் இறைவனின் பல்வேறு பரிமாணங்களை இவ்வாறு வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஒரு தலைவராக, நம்பிக்கை ஊட்டுபவராக, அரவணைக்கும் ஆயராக, தியாக செம்மலாக நம் சார்பாக இறைவன் செயல்படுகின்றார் என்பதை அறிகின்றோம். அத்தகைய இறைவனை நாம் பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம். இந்த அவசர உலகில் அடுத்தவரை அடக்கியாலும் முற்படுவோர் நடுவில் நாம் பிறர் நல சேவையில் உப்பாக கரைந்து ஒளியாக மிளிர வேண்டும். கடவுள் என்ற மறைபொருளை உணர நாம் எவ்வித முயற்சிகள் எடுக்கின்றோம்? தந்தையாம் இறைவனின் அன்பையும் இறைமகன் இயேசுவின் பரிவையும் தூய ஆவியானவரின் வழிநடத்துதலையும் நம் வாழ்வில் உணர ஒவ்வொரு நாளும் முயற்சிக்க இறைவரம் கேட்டு அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நேரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் திரு உடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம் அறியே வாழ்க. இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தப்பில்லாத சிரமத்தோடு சகலத்தை நடத்தி வருகிற இறைவா, நாங்கள் பிழைக்கவும் நடக்கவும் இருக்கவும் காரணமான கர்த்தாவே, எங்களுக்கு போதுமான மட்டும் தவிமாறி பெய்யவும் தவசுதானே முதலான சம்பத்துக்கள் ஓங்கி அதிகரிக்கும் கிருபை செய்தரலாம். நாங்கள் அதிக தாற்பயத்தோடு நன்றியறிந்த தர்ம நெறியில் நடந்து உமக்கு திருப்பணி புரிந்து விண்ணுலக சம்பவத்தை நாடியடை அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய அதை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். வாரும் எமது வறுமை நீக்க வாரும் தேவனே, மழை தாரும் தேவனே. வாரும் தேவனே, மழை தாரும் தேவனே, மழை தாரும் தேவனே. நட்ட பயிர்கள் மழை இல்லாமல் பட்டு போகுதே, மிக நஷ்டமாகுதே. பட்டு போகுதே, மிக நஷ்டமாகுதே, மிக நஷ்டமாகுதே. எங்கள் மீது இரக்கம் வைத்து வாரும் தேவனே, மழை தாரும் தேவனே, மழை தாரும் தேவனே, மழை தாரும் தேவனே, மழை தாரும் தேவனே. அனைவருக்கும் காலை வணக்கம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.